வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ நண்பர்களில் சிலர் வேதாத்திரி மகரிஷி குறித்த காணொளி ஒன்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து வந்தார்கள். அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இன்று நாம் வேதாத்திரி மகரிஷி குறித்து பேசுவதாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் ரேஷனாலிட்டி, ஆன்மீகத்தை பகுத்தறிவுடன் இணைத்து எந்த விதமான மாயஜால வித்தைகளும் காட்டாமல், எந்தவித கடவுள் தன்மையும் தனக்கு இருப்பதாக பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல், மக்களிடம் ஆன்மீகத்தினுடைய உண்மை தன்மையை உள்ளபடி உரைத்த ஒரு ஞானிதான் வேதாத்திரி மகரிஷி என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் போற்றி கூறியிருக்கிறார். அப்படின்னாக்க நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு பல்வேறு தரப்பட்ட மக்களையும் நாத்திகர்களையும் கூட தன்பால் ஈர்த்த ஒரு தத்துவ ஞானி என்றால் வேதாத்திரி மகரிஷி என்று சொல்லலாம். பொதுவாக இந்தியாவிலே இந்த ஆன்மீக பரப்பில் நம்ம ஒரு அலசி பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் அவை மையமாக சில புள்ளிகளை வைத்துத்தான் சுழன்று கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்று ஒரு பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைத்தன்மை, இறைநிலை. இந்த இறைநிலையை அடைவதற்காக மனிதர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று கூறுவதுதான் இந்திய ஆன்மீகத்தினுடைய முக்கியமான அடி நாதமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் இதுதான் இங்கே உள்ளாடி இருக்கிறது. இல்லை, இது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. குருவிட்ட போய் கற்றுக்கணும். நீங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நீங்களாகவே தேடல் மூலமாக புரிந்து கொள்வது ஒன்று. அந்த தேடலிலே குருவினுடைய பங்களிப்பு. நிறைய தோழர்கள் பேசும்போது குருவிற்கு வந்தனம், குரு வணக்கம் என்று தான் சொல்லி தொடங்குகிறார்கள். அந்த குருவுக்குரிய அந்த இடமானது தமிழ் பரப்பில் கூட முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நான் பார்க்குறேன். இந்த குருக்கிட்ட போயிட்டு அவர் தான் கற்றுக் கொடுப்பார். அதுக்குரிய வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய பாரம்பரியமாகவும் இருந்து வந்தது. காலம் செல்ல செல்ல நவீனத்துவம் இந்த உலகிற்குள் பிரவேசிக்க என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்க, இது பரவலாகிறது. இந்த ஆன்மீகம் தன் தன்மையை மாற்றிக்கொண்டது. இது குறிப்பிட்ட சிலருக்கு ஒரு குரு மட்டுமே அமர்ந்து கற்றுக் கொடுக்கின்ற விஷயம் என்று அல்லாமல் நிறைய பேருக்கு இது போய் சேருவது போல பல்வேறு திட்டங்களை ஆன்மீகவாதிகள் வகுக்க தொடங்கினார்கள். ஆகையினால ஆங்காங்கே பயிற்சியகங்களை தொடங்குவது என்பதும் மற்றும் பொது வெளியிலே இது குறித்து பேசுவது என்பதும், இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் ஆன்லைன் மூலமாக கூட மெடிடேஷன், யோகா ப்ராக்டிசஸ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், ஆன்மீக பயிற்சிகள் என்பது பரவலாக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பரவலாக்கத்துக்கு பின்னால் ஒரு நிறுவனமாக்கப்பட்ட ஆன்மீக மையம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்மீகத்தன்மையை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து அதன் மூலமாக அவங்க பயிற்சி அளிக்கிறார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக்கலை முதலில் தமிழகத்தில் மிகவும் பரவலாக செய்தவர் யார் என்று பார்த்தால் வேதாத்திரி மகரிஷி என்று நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட எடுத்தோடனே ஒரு 300க்கு மேற்பட்ட யோகா சென்டர்ஸை கிரியேட் பண்ணுறாரு. இவர்கிட்ட சிறப்பு அம்சங்கள் என்ன, இதில் என்ன முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்றால், முதல்ல சொன்னது போல் இவர் வெறும் ஆன்மீகத்தை மட்டுமே போதிக்கவில்லை. அதுதான் அவருடைய சிறப்பு அம்சம். வெறும் ஆன்மீகத்திற்கான வழிகளை மட்டுமே இவர் காட்டவில்லை. அதற்கு அடித்தளமாக ஒரு அறிவியல் சிந்தனையை இணைக்கிறார். பொதுவாக தத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்க 3 முக்கியமான விஷயம் சொல்லுவோம். ஒன்று மெட்டாஃபிசிக்ஸ், புலன் கடந்த அறிவியல். இன்னொன்று எபிஸ்டமாலஜி, அறிவு கோட்பாடு. மூன்றாவது எத்திக்ஸ், அறக்கோட்பாடு. இந்த 3த்தையும் தான் ஃபிலாசபி லிங்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்று மெட்டாஃபிசிக்ஸாக இருக்கும், இன்னொன்று எபிஸ்டமாலஜி, இன்னொன்று எத்திக்ஸ். இந்த 3ோடும் இணைப்புகள் இருக்கும் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்க. இவருடைய தத்துவ கோட்பாடு என்பது கூட இந்த 3இன் அடிப்படையில் தான் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன்.
இந்த மெட்டாஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலும் வந்து அது ஃபிசிக்ஸ்க்கு அப்பாற்பட்டது, அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. அப்படியே தான் வந்து அது விளக்கப்படும். அதில் ஆன்மா, பிரம்மா, ஆன்மாவோட பிரம்மா கலப்பது, இந்த மாதிரியான மொழியாடல்கள் வந்து பெரும்பாலும் அதில் இருக்கும். எத்திக்ஸ் வந்து நமக்கு தெரியும். அறம் என்பது வந்து அடிப்படையான ஒரு சாரமாக எல்லா ஆன்மீகத்திலையுமே வலியுறுத்தப்படுகிறது. இங்கே ஒரு கேள்வி இருக்குது, இந்த அறத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? அறம் இல்லாதவர் கூட வந்து இறைவனை அடைந்த சில எவிடன்சஸ்லாம் இருக்குது நமக்கு, அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் நமக்கு இயல்பாக எழும். இது அத்தனையும் ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி கொடுக்குறவர் தான் வேதாத்ரி மகரிஷி. இன்னொன்று நான் பார்க்குறேன், தமிழ்நாட்டில் அவர் 1911 பிறந்தவர். அப்படின்னா அவர் 35வது வயதில் தான் அவருக்கு ஒரு ஆன்மீக ஒரு அனுபவம் கிடைப்பதாக தெரிகிறது. 35 வயதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பின்னால் தான் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை வழங்குவது என்பதையும் அதை பரவலாக்குவது என்பதையும் செய்கிறார். இப்போ அந்த அளவில் பார்க்கும்பொழுது பார்த்தா இவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு எனக்கு தெரியுது. வெறுமனே ஆன்மீகம் பேசுவது என்பதோ ஆன்மீக பயிற்சிகளை வழங்குவதோ என்பது அஸ்திவாரம் இல்லாத ஒரு தத்துவ கோட்பாடாக ஆகி கீழே விழுந்துடும். அப்போ இதற்குரிய அஸ்திவாரம் நான் சொன்னது போல் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் தான். மெட்டாஃபிசிக்ஸ் வச்சுட்டு தான் வந்து ஐடியலிஸ்ட் பிளாட்ஃபாரத்தில் எல்லா ஃபிலாசபியுமே கட்டமைப்பாங்க. இந்த மெட்டாஃபிசிக்ஸை கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எபிஸ்டமாலஜி வச்சுருப்பாங்க, அதாவது ஒரு லாஜிக், ஒரு தர்க்கம் வச்சுருப்பாங்க. இந்த தர்க்கம்ன்றது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது லாஜிக்கில். தர்க்கம் என்பது வந்து இட் இஸ் நாட் டீலிங் வித் ட்ரூத், இட் இஸ் டீலிங் வித் வேலிடிட்டி. வேலிடாக இல்லையான்னா பார்க்குமே தவிர அது ஃபேக்சுவலாக உண்மையானது வந்து தர்க்கத்தில் வந்து பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. அந்த வகையில் பார்க்க போனால் மெட்டாஃபிசிக்ஸ் என்பது ஒரு வேலிடிட்டி கொண்ட ஒரு கட்டமைப்பாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் இது ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இவர் மெட்டாஃபிசிக்ஸ் என்பதை வந்து சமீப காலத்திய அறிவியல் கோட்பாடுகளின் சாரத்தை கொண்டு விளக்குகிறார். இதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி சயின்ஸோட அது மெர்ஜ் பண்ணுறார். நான் உத்து கவனித்து பார்த்தேன், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஞ்ஞான முறை விளக்கங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அது வளர்ச்சி அடைந்தாக இருக்கிறது. விஞ்ஞானம் எப்பொழுதெல்லாம் வளர்ச்சி அடைகிறதோ அல்லது விஞ்ஞானம் எப்பொழுதெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகளை முன்வைக்கிறதோ, ஃபார் எக்ஸாம்பிள் காட் பார்ட்டிகல்ஸ், இறைவன் துகள்கள், இறை துகள்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இறை துகள்கள், இல்லை டார்க் மேட்டர், இந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லும்பொழுது இவர் அந்த பௌதிகத்துக்குள் சென்று அந்த அறிவியலை வந்து கற்றிருக்கிறார். அதை வந்து இந்த தன்னுடைய மெய்ஞானத்தோடு இவர் வந்து லிங்க் பண்ணுறார். ஆக ஒரு சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஒர்க்கை முதல்ல வந்து கொடுத்தா தான் உலகில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம், அவர் தொடர்ந்து சொல்கிறார், பகுத்தறிவான உலகம் இது, படிப்பு நிறைய இருக்கிற உலகம் இது, தொடர்ந்து நம்ம வந்து முன்னேறி போகிறோம், பகுத்தறிவு சார்ந்த ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதை வந்து அவர் புரிந்து வைத்திருக்கிறார். இந்த வகையில் அவர் எடுத்துக்கிட்டே போனோம்னாக்க முதல்ல வந்து அவர் என்ன நினைக்கிறார்னா, வெட்ட வெளி, ஸ்பேஸ், சயின்ஸில் தான் தொடங்குகிறார். ஆன்மீகத்துக்கு டைரெக்டாக ஆன்மீகத்துக்கு போகல. அவர் சயின்ஸுடைய சாரங்களை வந்து உள்ள எடுக்கிறார். ஸ்பேஸ்னால் என்ன? அது வெட்ட வெளி. இந்த பூமி, கிரகங்கள், பிரபஞ்சம், அண்டங்கள், கோளங்கள் எல்லாம் வந்து சுழண்டுக்கிட்டே இருக்குது. எதில் சுழலுது? ஸ்பேஸில் சுழலுது, வெட்ட வெளியில் சுழல்கிறது. இந்த வெட்ட வெளின்னா என்னன்னு கேட்குறாரு அவர். பொதுவாக வெட்ட வெளின்னா ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். நமக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, எதுவுமற்றது, சூன்யமானது என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, அது சூன்யமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு லாஜிக்கலான கொஸ்டினை வைக்கிறார். ஏனென்றால் இத்தனை கிரகங்களும் வந்து இயக்கி கொண்டு இருப்பதே அந்த வெட்ட வெளி தான். இந்த வெட்ட வெளி தான் வந்து இவ்வளவத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஆர்டர்லினஸ். இந்த ஒழுங்கையும் அது பார்த்து கொள்கிறது, இயக்கத்தையும் கவனித்துக் கொள்கிறது. அப்படி என்றால் இந்த வெட்டவெளி என்பது ஒரு பெரிய எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது என்று தொடங்குகிறார். அப்போது இந்த வெட்டவெளி என்பதுதான் மாபெரும் இறை சக்தி அப்படின்னு முதல்ல பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். நான் குறிப்பிட்ட இந்த வெட்டவெளி என்பதைத்தான் அவர் சுத்த வெளி என்று சொல்லி, அதுவே ஒரு பேராற்றல் கொண்ட, இயற்கையின் பேராற்றல் கொண்டது
என்று குறிப்பிடுகிறார். இந்த பேராற்றலைத்தான் இறை என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த இறைக்கு 2-3 குணாம்சங்கள் இருக்குதுல்ல. என்னன்னாக்கா ஊடுருவும், எங்கே வேணாலும் ஊடுருவும். இந்த இறை சக்தியானது எதனுள்ளும் ஊடுருவும், எங்கே வேணாலும் அதால் வியாபிக்க முடியும். அது சில அலைகளை உருவாக்குகிறது. இந்த இறை சக்தியானது விண் துகள்களை உருவாக்குகிறது. அது என்ன வேணாலும் செய்யும். அது இறை சக்தி இல்லையா? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இறை சக்தியிலிருந்து தான் இந்த விண் என்பது உருவாகிறது. விண் என்பது சுழல்கிறது, சுழற்சின்றார். இந்த சுழற்சியில் உருவாகக்கூடிய ஒரு சக்தி தான் காந்த அலைகள்ன்றார். இப்போ ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணிட்டார். ஒரு வெட்ட வெளி என்றால் அது மகா சக்தி கொண்டது, அந்த பேராற்றல் கொண்டது, எனர்ஜி இருக்குது. அந்த பேராற்றல் விண்ணையும் மின் துகள்களையும் உருவாக்கும் பொழுது அவை இயக்கத்தில் உருவாகுது காந்த சக்தி. இதெல்லாம் நீங்கள் இருக்கிற புலன்கள் அறிவினால் பெற முடியாது. இதுதான் மெட்டாஃபிசிக்ஸ். புலன்கள் மூலமாக நீங்கள் அறிய முடியாது, ஆனால் அவைகள் இருக்கின்றன. இது இருக்கின்றன என்பதற்கான பேரலாக ஈடாக அறிவியலில் நிறைய கண்டுபிடிப்புகள் கோட் பண்ணுறார். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அதுதான் டார்க் மேட்டர். இன்றைக்கி நம்ம அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருக்கிறோம். டார்க் எனர்ஜி அப்படின்னாரு. இன்னும் ஒரு வகையில் போய் இந்த பாய்ம பொருள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டைட்டின்றார். எது? இந்த இறை சக்தியானது. இதை உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை உணர்கின்ற அறிவுன்றது. அறிவினுடைய ஒரு பகுதியாக உணர்வுகளையும் கொண்டு வரார். நம்ம பொதுவாக அறிவினாலே கரெக்டாக யோசித்து நம்ம லாஜிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறது தான் அறிவை நம்ம ஐடியா வச்சுருக்கிறோம். உணர்வு சார்ந்த அறிவு இருக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன், அற்புதமான பாயிண்ட்டாகவும் நான் கருதுகிறேன். உணர்வு நிலையில் பெறுகின்ற விஷயமும் அறிவு தான். அப்போ இந்த அறிவை நம்ம பெற முடியும். யார் பெற முடியும்? எல்லாரும் பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இறை ஆற்றல் என்பது, அந்த இயற்கையின் பேராற்றல் என்பதை, அதன் தன்மையை நாம் உணர முடியும். யாரெல்லாம் என்றால் அனைவரும் உணர முடியும். அதற்கு உருவம் இருக்கா? இல்லை. அது நம்ம வழிபடுற கோயில் இருக்கா? இல்லை. இங்கே தான் இவருடைய ஸ்பிரிச்சுவல் ரேஷனாலிட்டி ஆப்ரேட் ஆகுது. ஆன்மீகம் சார்ந்த ஒரு பகுத்தறிவு. அவர் பின்னால் நிறைய எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அறக்கோட்பாடுகளில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் இந்த தேர் திருவிழாலாம் கொண்டாட வேண்டான்றார். ஏனென்றால் அது கடவுள் என்பதை நம்ம உருவப்படுத்தி வச்சிருக்கிறதுலாம் உண்மை இல்லை. உண்மையான இறை அனுபவம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமானது. அதை நாம் கண்டிப்பாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அவர் சொல்கிற ஃபிலாசபிலேயே அவர் பிரம்மாண்டமான ஒரு தத்துவமாக கருதுவது ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபலாக கூட அவர் நினைக்கிறாரு. அதுதான் அந்த காந்த சக்தி என்பது. இந்த காந்தம் என்று சொல்லும் பொழுது மேக்னெட்டை எடுக்கிறார். அதுதான் பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மட்டும் இல்லை, என்டையர் காஸ்மாஸை ஆப்ரேட் பண்ணுற ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டாக்க அது காந்தம் தான் அப்படின்றாரு. இந்த காந்த சக்தி நம்மளையே இயக்குகிறது. நம்மளாலும் காந்த சக்தி உருவாக்கப்படுகிறது. இது தான் ஒரு ரொம்ப பேரடாக்ஸே தான். அதுதான் இறை சக்தி மட்டும் இல்லை, மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய செயல் மூலமாகவும் சில காந்த சக்திகளை உருவாக்குகிறான். இதையெல்லாம் பார்க்க முடியுமானா உணரத்தான் முடியும். உணர்ந்தால் அதுவே ஞானம். பிரம்ம ஞானம் என்பது 2-3 குறிப்புகள் சொல்கிறார் அவர். அதில் ஒன்று இந்த ஃபார்முலாக்களை உணர்வின் மூலமாக அறிவாக பெறுவது. பகுத்தறிவு தான் சொல்கிறார். அறிவுன்ற வார்த்தை தான் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் அவர். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கவனித்தேன். முடிந்தவரை அல்ல, பெரும்பால் 99% தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்துகிறார். ஆன்மீகத்திற்கான மிகச்சரியான தமிழ் சொற்களை அவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் நான் கருதுகிறேன். அந்த வகையில் அந்த தமிழ் சொற்களை படிக்கும்போது நமக்கு அதனுடைய வீரியம் புரிகிறது. இப்போ இந்த பேரியக்கம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம்.
பொதுவாக அத்வைதத்தினுடைய சாரத்தைத்தான் இவர் முன்வைக்கிறார் இவருடைய தத்துவத்தில்னு. இவருடைய அத்வைதா என்று சொல்லிவிட்டால் இறையும் நானும் ஒன்று அப்படின்ற ஒரு தத்துவத்துக்குள்ள போயிடும். பெரும்பாலும் அந்த சக்தியை பற்றி சொல்லும் பொழுது நம்முள்ளும் அந்த சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். அது காந்த சக்தி என்று அவர் கருதுகிறார். ஆனால் அத்வைதத்தில் இந்த காந்தம்லாம் கிடையாது. சங்கரர் காலத்தில் எந்த விதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்காதாலும், இரண்டாவது மொத்தமாகவே ஒரு மெட்டபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் லெவலில் மட்டுமே அவர் விவாதங்களை கொண்டு போனதாலும் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அதனுடைய மையமாக இருக்கக்கூடிய அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நானும் இறை சக்தியும் ஒன்று தான், அதை இவர் ஏற்றுக்கிறார். பெரும்பாலும் அதனுடைய தத்துவ போக்கில் தான் இவருடைய தத்துவங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கூட ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் பேசுவதனால் வித்தியாசப்படுகிறார். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டார், இயக்கம். இயக்கம் என்றால் மூமெண்ட் மட்டும் இல்லை, அது மாற்றம், எல்லா விதமான மாற்றங்கள், எல்லா விதமான அசைவுகள், இந்த இயக்கங்களை விளக்குவது என்பது பெரும்பாலான மெட்டாஃபிசிக்ஸில் அதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். இவர் என்ன சொல்கிறார், அந்த இறை பேராற்றல் என்பது இயக்கம் தான். இந்த பேராற்றல் தான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான கான்செப்ட். இது இந்த இயக்கம் தான் பேராற்றலாக இருக்கிறது. அது ஏதோ ஒரு 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 இடத்துல நிலையாக இருத்தி வைக்கப்பட்ட ஒரு சக்தி அல்ல இறை சக்தி என்பது. அது அப்படியே ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு டைலக்டிக்கல் ப்ராசஸில் ஆப்ரேட் ஆகுது, இயங்கியலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இது ஹெகலுடைய அப்சல்யூட் ஸ்பிரிச்சுவலிசம் சொல்லுவார் பாருங்கள். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான இறை சக்தி, ஆன்ம சக்தியை பற்றி ஹெகல் குறிப்பிடுவார். அதுதான் இயக்கி கொண்டிருப்பதாக சொல்லுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவரும் சொல்கிறார். இவர் எல்லாம் படித்தவர். இவர் நிறைய வாசிச்சிருக்கிறார், நிறைய தேடலுக்கு தன்னை உட்படுத்தியிருக்கிறார். எனக்கு அவருடன் உரையாடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எப்படி என்றால், எங்களை மாதிரி ஃபிலாசபி டீச்சர்ஸை அவருடைய ஆழியார் டேம் கீழே இருக்கக்கூடிய அந்த கேம்புக்கு வரவழைச்சு டிஸ்கஷன் பண்ணார். அப்போது இந்த அறிவியலுக்கும் தத்துவத்திற்கும் மற்றும் அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஆன்மீக தத்துவ கட்டமைப்பிற்கும் உள்ள உறவுகள் குறித்து அந்த உரையாடல் நிகழ்ந்தது. அப்போ அவர் நிறைய இந்த மேக்னட்டிசம் பற்றியும், இந்த வேர்ல்டு லெவலில் மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தினுடைய இயக்கக்கூடிய அந்த பேரண்டத்தின் இயக்க ஆற்றல் பற்றியும் எல்லாம் நிறைய சொன்னார் அவர். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, நாங்கள் தான் ஃபிலாசபியில் கேள்வி கேட்டுதான பழக்கம். அதனால் பலவேறு விதமான கேள்விகளை அவர்கிட்ட எழுப்பிடும். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் பதிலாக அவர் வைத்த விளக்கங்களை மட்டும்தான் முன்வைத்தார். இது ஒரு காலம். இது தொடர்ந்து ஒரு விஞ்ஞானிகளோடும் அவர் உரையாடல் நிகழ்த்தியிருக்கிறார். நிறைய ப்ரொஃபஸர்ஸு, நிறைய அகடமிஷியன்ஸு. அவருடைய எழுத்துக்களில் பார்த்தோம் என்றால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும். பேரறிவு கொண்ட மக்களே, அவர் பேரறிஞர்களே, கல்வியாளர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும், மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்வார். நான் தான் மேலே இருக்கேன், நீங்கள்லாம் கீழே இருக்கீங்கன்னு அவர் எப்பயுமே அந்த லெவலில் பேச மாட்டார். அவர் ஏனென்றால் இன்னும் சொல்லப்போனால் பாமரர்களுடைய தத்துவ அறிஞர்னு கூட சொல்லப்படுகிறார். அவர் நிறைய மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இருக்க மக்களை தமிழக மக்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா அதுக்கு காரணமே வேதாத்திரி மகரிஷி தான். மற்ற விஷயங்கள் புரிந்தோ இல்லையோ, இந்த வாக்கியங்கள் மகா வாக்கியங்களாக எல்லார்கிட்டையுமே அது தொற்றி கொண்டது. பார்த்தோன்னே வாழ்க வளமுடன், ரொம்ப நல்லா இருக்குது இந்த தமிழ். அது உள்ளுக்குள்ளே நிறைய ஆன்மீகத்தினுடைய சாரத்தை புழிஞ்சு வச்சுட்டாருன்றது வேறு விஷயம். ஆக இப்படியாக உரையாடல்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார் அகடமிஷியன்ஸோடெல்லாம். அதன் விளைவாகத்தான் அவர் தன்னுடைய ஃபிலாசபி அப்படியே செழுமைப்படுத்திக்கிட்டே போகிறார். அவரை பற்றி குறிப்பிடும்போது ஒரு அறிஞர் சொல்லுகிறார், வாழும் காலத்தில் அவரை பற்றி பேசும்பொழுது நேற்று ஒன்று சொன்னார்னா இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னலான சில விஷயங்களை சேர்க்கிறார் அவர். அப்போ அவருடைய தேடல் என்பதை விட அவர் இந்த உலகத்துக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சொல்லணுன்றது. இந்த மக்கள், குறிப்பாக அறிவுஜீவிகளை எப்படியாவது
இதை புரிய வைக்க வேண்டும் இந்த தத்துவத்தை என்பதற்காக அவர் நவீனத்தினுடைய பல்வேறு விதமான சொல்லாடல்களையும் கண்டுபிடிப்புகளையும் இணைத்து பேசியிருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். ஆக இந்த வகையில் காந்தம் என்பதுதான் அவருடைய அடிப்படையான ஃபிலசாபிக்கல் நோஷனாக இருக்கிறது. இந்த சுத்த வெளியுடைய பண்புகளாக 4 விஷயத்தை முன்வைக்கிறார். அது இறை சக்தி அல்லவா, ஆகையினால் அது பேரறிவு. அதான் பேரறிவு கொண்டது தான் இறை, மறுக்க முடியாது. பேராற்றல், அந்த பிரபஞ்சத்திற்கு மேலே ஆற்றல் கொண்டது பேராற்றல். இன்னொன்று வற்றாத இருப்பு, வற்றா இருப்பு. இந்த வற்றாத இருப்பு என்றால் அழிவற்றதுன்னு அர்த்தம். நம்ம இங்கே கூட மதுரை பக்கத்தில் வற்றா இருப்புன்னு ஒரு ஊர் இருக்குது. வற்றாப்புன்னு ஆகிப்போச்சு பின்னால். அது அப்படி ஒரு ஆன்மீக பெயரை ஒரு ஊருக்கு வச்சுருக்கிறாங்க. வற்றாத இருப்பு கொண்டது தான் அந்த இறை. 4வது காலம், டைம். இந்த 4 தன்மைகளை கொண்டது தான் இந்த வெட்ட வெளி என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி. வெட்ட வெளின்ற வார்த்தை கூட ஒரு அதிகமாக மறுக்கிறாரு. சுத்தமான வெளி, பியூர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பேஸ், பட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. சரிங்க, இது ரைட்டு. மனிதர்களை எடுத்துக்கிட்டு இது இறையினுடைய குணங்கள். நான் சொல்லிட்டேன், இறை ஏற்கனவே விண்ணாக மாறுகிறது, விண்ணிலிருந்து அது சுழல்கிறது, காந்த சக்தியாக மாறுகிறது. அது மனிதர்களுடன் பொருள்களை உருவாக்குகிறது. பொருள்களை உருவாக்குவது இந்த இறை சக்தி தான். தொடர்ந்து அவர் இறை சக்தி, பேராற்றல், இயற்கை சக்தி இப்படி சொல்லிகிட்டே வராரே தவிர எங்கேயுமே ஒரு கடவுள், இவர் தான் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலை. அதை மறுக்கவும் செய்கிறார் சில இடங்களில். அப்படி ஒரு பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர் தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார். அப்போ மனிதர்களை பற்றி பார்க்கும்போது மனிதர்களுக்கு 3 வகையான உடம்பு இருக்குது. ஒன்று இந்த நுண் உடல், சட்டில் பாடி, இல்லை சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவாங்க. நுண் உடல் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கலாக இருக்கிற அந்த பாடி. இன்னொன்று பரு உடல், நம்மளால் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பரு உடல். 3வதாக ஒரு உடல் இருக்கிறது, அதுதான் காந்த உடல் என்கிறார். பரு உடல், நுண் உடல், காந்த உடல். இந்த 3உடைய காம்பினேஷன் தான் மனுஷங்க. அற்புதம். இந்த பரு உடல் உங்களுக்கு தெரியும், நுண் உடலும் கவனித்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த காந்த உடல் தெரியறதில்லை. இது சாதாரண அறிவு உள்ள மனிதர்களுக்கு தெரியறதில்லை. இந்த காந்த உடல் தான் பல்வேறு விதமான செயல்பாட்டுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு. ஆனால் மனிதர்களுக்கு தெரியறதில்லை. ஒவ்வொரு உருவாக்கத்தின் பின்னாலும் இறை சக்தி இருக்கிறது. இந்த காந்த சக்தி தான் இறை சக்தி. அது நம் ஊடாக செயல்படுகிறது. இப்போ நம்ம உள்ள அந்த இறை சக்தி வந்துருச்சு. ஒரு மைக்ரோ ஃபார்மேட்டில் வந்திருக்கு, ஒரு நுண்துகளாக உள்ள வந்திருக்கு. அது இயங்குகிறது நம்மோடு சேர்ந்து. அப்படி இயங்கும் பொழுது மனிதன் நினைக்கிறான் நம்ம தான் எல்லா காரியத்தையும் செய்கிறோன்னு நினைக்கிறான். ஆனால் அது உள்ள ஒரு இறை சக்தியும் உதவுகிறது. மனிதனுக்கு அங்கே இயங்குவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் இறை சக்தியை வைத்து கொண்டு தான் அவன் எதையுமே சாதிக்க முடியும். ஆனால் அவனுக்கு இதன் காரணமாக ஒரு அலட்சியமும் அகங்காரமும் வந்துவிடுகிறது. அறியாமையினால் மனிதர்களுக்கு அந்த இறையினுடைய தன்மை புரியாததால் தன்னுள்ளே இருக்கக்கூடிய அந்த காந்த உடல், காந்த சக்தியை பற்றிய ஞானம் இல்லாததால் மனிதர்கள் பல்வேறு சமயங்களில் தங்களுடைய ஆற்றல் அனைத்துமே தாங்கள் செய்வதுதான் நினைத்து கொண்டு அதன் விளைவாக பல தவறுகளை இழைக்கிறார்கள். குறிப்பாக இந்த இயற்கை சக்தியில் அவர் சொல்கிற விஷயம் ஆர்டர் இருக்குது. ஒரு ஒழுங்கோடு ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது இந்த உலகம். இந்த செயல்பாடுகள், இந்த விஷயங்கள், இந்த ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வேலை செய்யும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது. தனி மனிதன் செய்யக்கூடிய இந்த சீர்குலைவை அவர் குற்றம் என்று சொல்லுகிறார். இந்த இயற்கையை நீங்கள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிங்கனாக்க அவருடைய விளைவு நிறைய பேரை பாதிக்கின்றார். அப்போ மனிதர்கள் கடவுள் என்ற அந்த இறைத்தன்மையினுடைய ஒழுங்கை அவ்வப்போது சீர்குலைக்கும் பொழுது ஏற்படுகின்ற விளைவுக்கு பெயர் தான் துன்பம். அப்போ துன்பம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னாக்கா அந்த ஒழுங்கான ஆர்டரில் நம்மளும் போகணும், இயற்கையோடு ஒட்டி வாழ வேண்டும் என்பது தான் அதனுடைய
மறைபொருளாக இருக்கிறது. பல சமயத்தில் இந்த இறைத்தன்மை கொண்டது என்பது மறைப்பொருளாகத்தான் இருக்கும். இந்த மறைப்பொருளை அறிகின்ற ஞானம்தான் பிரம்ம ஞானமாக கருதப்படுகிறது. அந்த பேராற்றலாக இருக்கின்ற இறை சக்தியை விளக்கும் பொழுது இந்த மனிதர்கள் எப்படி அதோடு உறவு கொள்கிறார்கள் என்பதை விளக்குவதுதான் இம்மாதிரியான ஆன்மீக தத்துவவாதிகளுடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. நிறைய ஃபிலாசபர்ஸ் இதை பண்ணியிருக்கிறாங்க. இவர் அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தான் எப்பயுமே பிரச்சனை. ஆனால் இவர் என்ன ரொம்ப அற்புதமாக ஒரு காரியம் செய்திருக்கிறார் என்றால், இறைவனை இயக்கமாக பார்த்து விட்டார். அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியாக பார்த்து விட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேர் ஒளி என்பதை விட அவரை கருமையாக கூட, இருட்டாக கூட பார்க்கிறார். டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சி வந்த உடனே இவர் அப்படியே அதை உள்வாங்கிக்கிறார் அந்த கான்செப்டை. அவர் சொல்கிறார், நம்ம ஃபீல் பண்ணுறது அதுதான். அதை வச்சுதான் இப்போ அவர் இன்னும் 2 விஷயம் சொல்கிறார். இந்த காந்தம் பற்றி சொல்லும் பொழுது, இந்த காந்தம் தான் இறை சக்தியாக இங்கே இருக்கிறது என்பதை குறிக்கும் வகையிலே காந்தன் என்ற பெயரெல்லாம் வைக்கப்பட்டது. இந்த காந்தன் என்ற பெயர் தான் பின்னால் கந்தன் என்று மாறியது அப்படின்னு கூட சொற்களை வைத்துக்கொண்டு முருகனை எப்படி அது கந்தனாக மாறியது இந்த காந்தம்னு சொல்கிறார். இப்போ ரஜினிகாந்த்லாம் சொல்கிறாங்களே, அந்த காந்த், அது காந்தத்தை குறிக்கிறது. அந்த காந்தம் என்பது இவரை பொறுத்தவரை சாதாரண மேக்னெட் இல்லை, அது ஒரு அருவமான இறை சக்தி கொண்ட, எங்கும் பரவி கிடக்கின்ற, ஒரு விரவி கிடக்கின்ற ஒரு இறை சக்தி. அதுக்கு அப்படி சொல்கிறார். இந்த பகுதியை வந்தீங்கன்னாக்க இந்த பிரம்மாண்டமான இந்த இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த பேராற்றல் இருக்கிறது, இது மனிதர்களோட இயற்கையாக அந்த காந்தத்தின் மூலமாக கான்டாக்ட் பண்ணிடுது. அப்போ எப்போயுமே ஒரு அலை ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத பல அலைகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. அதில் இறை சக்தி கொண்ட அலை இருப்பதாக இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனாக ஸ்பிரிச்சுவல் தளத்தில் இருக்குது. இந்த விளக்கங்களை கேட்ட மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இவர் மீது ஏற்பட்டது. ஏனென்றால் இவர் ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு எதையும் விளக்கவில்லை, மாயாஜாலங்களை செய்து மக்களை ஈர்க்கவில்லை. இந்த இணைப்பை சொன்ன இவர் மனிதர்கள் மேம்பட வாழ வேண்டும் என்பதுதான் தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய ஆன்மீகத்துடைய குறிக்கோள் என்றும் கூட பறைசாற்றுகிறார். தனி மனிதனும் நல்லா இருக்கணும், இந்த உலகமும் நல்லா இருக்கணும், ஒரு பேர் அமைதி நிலவ வேண்டும், அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும். இதுதானே பேசிக்காக நம்ம மனித நேயம் கொண்டவர்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. இதை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து அவர் யோசித்தார். தன்னுடைய இந்த ஆன்மீக தத்துவ வடிவத்தை இந்த உலகம் சிறப்பாக வாழ்வதற்காக எப்படி பயன்படுத்துவது என்று அவர் அப்ளிகேஷன் பாயிண்டில் யோசித்தார். இங்கே தான் வேதாத்திரி மகரிஷினுடைய பெருமையானது சற்று மிகைப்படுகிறது. சாதாரணமாக சொல்லிட்டு போயிடல. அவர் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டார். சமூக பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூட அவர் தன்னுடைய ஆன்மீக தளத்திலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி இந்த நம்ம பொதுவாக இந்த இறை சக்தியோட கை குலுக்குவது தான் வாழ்க்கையுடைய நோக்கம், அதுதான் முக்தி மோட்சம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் அங்கே நிற்கல. அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தை உய்விக்க வேண்டும், அறிஞர் பெருமக்கள் எல்லாரும். அதற்கு முதல் ஸ்டெப்பாக ஒன்று சொல்கிறாரு, கர்ம யோகம் தான், செயல் சார்ந்த ஒரு விடிவு தான் அதற்கு சாத்தியம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் கர்மத்தை செய்ய வேண்டும். நமக்கு இந்த கர்ம யோகா அப்படின்றத முன்வைக்கிறார். செயல் வினை திட்டம். இந்த கர்ம யோகான்றது பொதுவாக என்ன புரிதலுக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம் என்றால், இப்பிறவியில் செய்கின்ற கர்மா அடுத்த பிறவியில் கேரி அவுட் ஆகும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நல்ல கர்மம் செய்தால் நல்ல விடிவு கிடைக்கும். இல்லைனாக்கா கர்மம் தவறான கர்மங்களை நம்ம செய்தோம் என்றால் அது அந்த இறைவனுடைய அந்த சபையில் உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இப்படிலாம் நிறைய தியரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. இவர் அந்த மாதிரியான விளக்கம் கொடுக்கல. கர்மா என்றால் செயல், யோகம் என்றால் இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு இறைவன்ற வார்த்தைகள் அவர் பயன்படுத்தலை. இறை சக்தி, வேறாற்றல், இயற்கை இப்படி தான் பேசுகிறாரு. அந்த ஒரு லெவலில் இறையினுடைய நீதி, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நீதி இருக்கிறது, இயற்கை நீதி இருக்கிறது. அதோடு ஒட்டி உறவாடி
அந்த இயற்கை அறத்துடன் இணைந்து என்பது தான் இங்கே வந்து யோகம். கர்மா என்பது செயல், யோகம் என்பது இணையது. எதோடு இணைவது இந்த கர்மா? அறத்துடன் இணைவது. ரொம்ப சிம்பிள். அறம் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக மனிதன் தானும் உயர்வடைய முடியும், இந்த உலகத்தையும் உய்விக்க முடியும். போன ஜென்மத்தை இந்த கர்மா கூட தொடர்ந்தவர்கள்லாம் இருக்கலான்றார். ஆனால் அந்த கர்ம வினை பயனை நாம் வந்து இந்த ஜென்மத்திலே வந்து அழிச்சிடலாம், அந்த பாவங்கள்லாம் அழிச்சிடலாம். நம்ம அதற்கு நம்ம வந்து இங்கே வந்து அறத்துடனும் இறை உணர்வுடனும் இங்கே செய்யக்கூடிய கர்மம் என்றால் அந்த இறையோடு சேர்ந்த அறத்தோடு சேர்ந்த செயல்படுவதன் மூலமாக அந்த கர்ம வினையினுடைய இம்பேக்ட் எல்லாம் நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி கர்மயோகம் பற்றி புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்த அவர் வந்து அந்த இறை நீதி என்றால் எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான பல வழிமுறைகளையும் பின்னர் சொல்லிக் கொடுக்குறார். இங்கே நான் வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ரிஜிடாக கரெக்டாக சொல்லிகிட்டே போகும்பொழுது நமக்கு வந்து அந்த எண்டு என்னவாக இருக்குன்றதை பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இவர் என்ன பண்ணுறார், ஒரு பக்கம் இந்த தியரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் இல்லைங்களா, இந்த மாதிரியான எப்படி வந்து காந்தமாக இருக்கிறது, இந்த உடல் வந்து எப்படி வந்து பரு உடலாக இருக்கிறது அல்லது நுண் உடலாக இருக்கிறது, காந்த உடலாக இருக்கிறது, அந்த பேராற்றல் என்பது எத்தன்மைகளை கொண்டு இருக்கிறது எல்லாம் சொன்னார் இல்லைங்களா. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். இது நம்ம விளங்கிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ இந்த இறை ஆற்றலை நான் எப்படி அறிவது, இந்த ஞானத்தை எப்படி பெறுவது, இதுதான் இந்த பிரம்ம ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா. இதை எப்படி பெறுவது என்றால் நீட்டாக வந்து அவர் யோகத்துக்குள்ளே போயிடுறார். இவர் வந்து யோக பயிற்சிகளை கற்றவர். 34 வயசுலேயே குருஜி கிட்ட கற்றுக்கிட்டார். பதஞ்சலியுடைய யோக சூத்திரங்களை எல்லாம் வந்து அக்குவேர ஆணிவாரியாக பிரித்து போட்டு பார்த்தவர். இவர் ரொம்ப சொற்ப வகுப்புகள் தான் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஆனால் வந்து பின்னால் வந்து நல்ல ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் புலமை பெற்றிருக்கிறார். அவருடைய இங்கிலீஷ் டாக்லாம் யூடியூப்பில் இருக்குது. அவருடைய அந்த வாழ்க்கை குறித்த ஒரு தேடல், உத்வேகமானது வந்து அந்த பேச்சில் வந்து தெளிவாக தெரியுது. நான் அவரை சந்திக்கும் போது 85 அந்த வயசில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கூட அவர் மிக ஆர்வத்தோடு உரையாடினார். இந்த உலகம் குறித்த அக்கறை என்னது அவருக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த உலகம் மேம்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வந்து அறிஞர் பெருமக்களிடம் வைக்கிறார். இந்த பிரம்ம ஞானத்தை நான் எப்படி அறிவது என்றால், ஒன்று கர்மத்தின் மூலமாக, செய்யும் கர்மத்தின் மூலமாக நீ அதை ஓரளவுக்கு அறிய முடியும் என்றாலும் கூட யோக பயிற்சியின் மூலமாகத்தான் அதை அறிய முடியும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, புதிய யோக வடிவங்களை வந்து கண்டுபிடிக்கிறார். இதுதான் வந்து தான் எப்படி சைன்யன்னு சொல்கிறார். அவர் ப்ராக்டிக்கலாக சில ஆசனாஸை வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தில் எல்லாருக்குமே தெரியும் இந்த 3 விஷயங்கள் இருக்குது. யமா, நியமா, ஆசனா. அது ரொம்ப பிரத்திகாரா, தாரண, தியான, சமாதி. இந்த தியானம் என்பது வந்து இறையை இந்த இடத்துல வைத்து அந்த இறை நிலையை வந்து 2 புருவங்களுக்கு மத்தியிலே வைத்து தியானிப்பது. அதற்கு பிறகு இறையுடன் கலப்பது அல்லது அந்த உணர்வை பெறுவது, அதை அறிவது என்பதுதான் வந்து சமாதி நிலை. இது அப்படியே அவர் எடுத்துக்கிட்ட போதும் இந்த யம நியமங்கள் என்னன்னு கேட்கும்பொழுது இவர் வந்து தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கான செயல்பாட்டு விதிகள், ஒரு ஒழுக்க விதிகளை வந்து முன்வைக்கிறார். வள்ளுவர் நிறைய சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல சில விதிகளை வந்து கிட்டத்தட்ட 14 சஜஷன்ஸை கொடுக்குறாரு. இந்த உலகம் வந்து இதை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று. தனி மனித ஒழுக்கமாக 5 ஒழுக்கங்களை முன்வைக்கிறார். இது பாருங்க, இப்போ ஒரு பக்கம் யோகத்தின் மூலமாக நீ இறை உணர்வை பெற முடியும். இன்னொரு புறம் ஒழுக்கத்தின் மூலமாக, தனி மனித ஒழுக்கத்தின் மூலமாகவும், உலகில் அவர் கொடுக்குற அந்த ப்ரப்போசல் படியான வடிவமைப்பின் மூலமாகவும் ஒரு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆனால் அடிப்படை வந்து யோகம்தான். இந்த யோகத்துக்குள்ளேயும் அவர் வைக்கிற சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சார். அதுதான் அவருடைய மாடியூல்னு சொல்லுவாங்க.
அவர் வந்து குண்டலினி சக்தியை எழுப்புவதை பற்றி தான் பேசுகிறார். இந்த குண்டலினி சக்தி எழுப்புதல் என்பதும் அது இங்கேருந்து செக்ஸ் கிளாண்டிருந்து கிளம்பி அது உச்சி மண்டை வரைக்கும் போய் 1000 தாமரை மொட்டுகளாக மலர்வது என்பதும் ராஜயோகத்தினுடைய ஒரு சாரம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் நண்பர்கள் பல பேர் வந்து தொலைபேசியில் உரையாடல் செய்யும் பொழுது தங்களுக்கு அந்த குண்டலினி மூலமாக கிடைத்த சில அனுபவங்களை குறித்து கூட பேசுகிறார்கள். என்னுடைய சில நண்பர்களுக்கும் அதனுடைய பழுத்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த அனுபவங்கள் என்பது வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அது உடல் ரீதியான மனோ ரீதியான சில அனுபவங்களை தவிர அதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தமில்லை என்று நிராகரிப்பதும் உண்டு. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இவர் பலருக்கு அந்த அனுபவத்தை சாத்தியப்படுத்தியிருக்கிறார் என்பதை பதிவுகளிலிருந்து நான் அறிய வருகிறேன். நம்ம பாட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணிகிட்டே இருந்தாக்க என்னைக்கு அந்த அனுபவத்தை பெறுவது? இவர் ஒரு குருவாக இருந்து சில பேருக்கெல்லாம் நெற்றியில் கை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அந்த அந்த நெற்றி கண்ணை திறந்திருக்கிறார், அந்த சக்கரத்தை அங்கே திறந்திருக்கிறார். இது வந்து அவங்களாம் பதிவு செய்கிறாங்க. ஒரு நபர் என்ன சொல்கிறாருனாக்க, தனக்கு வந்து இவரிடம் பயிற்சிக்கு சென்ற பொழுது அந்த பயிற்சியில் வந்து தனக்கு அவருடைய அந்த கட்டவர்களை இங்கே வச்சு ஓப்பன் பண்ணார். எனக்கு ஒரு பிரமாதமான பரவசமான ஒரு அனுபவம், புதிய அனுபவம் கிட்டியது அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய டாக்டர், மெடிக்கல் டாக்டர் சொல்கிறார். ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்க தலைவலி ஏராளமாக இருந்துச்சு. ஒரு 10 நாள் எக்கச்சக்கம் தலைவலி தாங்க முடியலை. இம்மாதிரி பல்வேறு விதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டதை வந்து குண்டலினி யோக பயிற்சி செய்பவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த தலைவலி எப்படி போக்குறதுனே தெரியல. 10 நாள் கழிச்சு அவரை சந்திக்க முடிஞ்சது. மறுபடியும் கேட்டேன். அப்போ அவர் ஒரு அவருடைய சீடர் ஒருத்தரை அழைச்சி அவரை இன்னொரு மெத்தடில் உடம்பில் ப்ரெஸ் பண்ண சொன்னார். அடுத்த 5வது நிமிடம் தலைவலி போயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபிசிக்கல் உடல் ரீதியான அந்த உழைப்பின் மூலமாக அந்த யோக பயிற்சி சாத்தியம் நினைக்கிறார். ஆக யோகம் என்பது வந்து உங்களை வந்து அந்த இறைநிலையை அறிய வைக்கின்ற படிக்கட்டுகளாக பார்க்குறார். இறைநிலையை அறிய வைக்கின்ற படிக்கட்டுகளாக இருந்தாலும் கூட அதில் உள்ளே போகணுன்னா கண்டிப்பாக நியமங்களை ஃபாலோ பண்ணிடணும். என்னதை ஃபாலோ பண்ணணும்? 5 ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த 14 அவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த சில சமூகத்திற்கான அவர் கொடுத்திருக்கின்ற விதிமுறைகள் அல்லது ஆலோசனைகள், இவை இருந்தால்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இந்த சோஷியல் லைஃப்பையும் பர்சனலாக இருக்கக்கூடிய ஆன்மீக லைஃப்பையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடுறாரு. இங்கே தான் வந்து இவருடைய ஸ்பெஷாலிட்டியை நான் பார்க்குறேன். இது விவேகானந்தரும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். இப்போ பேசக்கூடிய பல்வேறு நவீன காலத்து குருநாதர்கள் எல்லாம் கூட சில சமயங்களில் பேசுகிறார்கள். சில குருநாதர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க வந்து சூழல் பாதுகாப்புன்னு பேசுவாங்க, நீர் பாதுகாப்புன்னு பேசுவாங்க. அதை தாண்டி அரசியல் காலத்தில் அவங்க பேச மாட்டாங்க. இவருடைய சில விளக்கங்கள் எல்லாம் அரசியலை மிக ஷார்ப்பாக வைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது குறித்து நான் பேசலாம். ஆனால் அதற்கு முன்னால் இந்த 5 ஒழுக்கம்னு என்னது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அவருடைய தியரி என்ன, இறைசக்தினா என்ன, அது கோயில் இருக்கிற கடவுள் இல்லை, அது பொம்மை இல்லை, அது உருவம் இல்லை, அது பேராற்றல். அந்த பேராற்றலுடைய துகள்கள் காந்த சக்தியாக எங்கிட்ட இருக்குது. நானும் அந்த இறையோடு கை குலுக்க முடியும். அதை அறிவது தான் பிரம்ம ஞானம். இந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சு போச்சு. இதை அறிய வேண்டுமென்றால் நான் ஒழுக்க விதிகளை நான் கடைபிடிக்க வேண்டும். 2வதாக யோக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். யோக பயிற்சிகள் பல்வேறு விதமான யோக பயிற்சிகள் இருக்கின்றன. இவர் ஒரு மாடியூலை ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அதான் காயகல்ப யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. காயகல்ப யோகா வந்து இன்றைக்கி கூட இன்டர்நெட் மூலமாக பணம் கட்டி பயிற்சி பெறுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னென்ன குண்டலினி யோகா அப்படின்றாரு. இவர் வந்து ஸ்கை அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த சித்தர்களுடைய டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு யோகா டெக்னிக்கை கொண்டு வந்தார். பல்வேறு முதல்ல தொடங்கும் போது பிரெயின் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இதனுடைய எண்ணமே என்னென்னா பரவலாக மக்கள் மத்தியில் நற்குணங்களை கொண்டு போவது என்பதும் இறைப்பண்புகளை விதைக்க வேண்டும் என்பது தான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த 5 ஒழுக்கங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேதாத்திரியம் அப்படின்னு பேர் வச்சு சொல்கிறார். தன்னுடைய ஃபிலாசபிக்கு வந்து தன்னை சுற்றி இருப்பவர்கள் வந்து வேதாத்திரியம் என்ற பெயர் வைத்ததால் நான் அதை ஏற்கிறேன் என்று சொல்கிறார். ஏறு வைக்கல, கூட இருக்கிறவங்க அதை வேதாத்திரியன் ஃபிலாசபின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. இந்த வேதாத்திரியத்தின் அடிப்படையில் ஒழுக்கம் தான் அங்கே வந்து இன்சிஸ்ட் ஆகுது.
இது வந்து பெரும்பாலும் வந்து மேலை நாட்டு தத்துவங்களில் இந்த ஒழுக்கம் குறித்தெல்லாம் விவாதங்கள் எப்பொழுதுமே வருவதில்லை. அறம் குறித்த விவாதம் வரும், எது சரி எது தவறுன்னு. ஆனால் மனிதர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒழுக்கங்கள் வந்து மதங்கள் தான் சொல்லுமே தவிர தத்துவங்கள் முன்வைப்பதில்லை. இதனுடைய ஒழுக்கம் என்பது உலகத்துக்கான ஒழுக்கம் ஆகிறது. அந்த 5 ஒழுக்கங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், முதலாவது நீங்கள் வந்து உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். அது மூளை உழைப்பாக இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம். உழைப்பின் மூலமாக நாம் வாழ வேண்டும். 2வது, பிறர் உழைப்பை திருடக்கூடாது. இது 2மே நீங்கள் பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபியாக இருக்கிற ஒரு மேட்டர் இது. 2. 3வது, பிறன் பொருள் விரும்பாமை. இதெல்லாம் வந்து ஆஸ்தியான்னு சொல்லுவாங்க, பிறருடைய ஆஸ்திக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது. யோகத்தில் அடிப்படையாக வைக்கிறாங்க. அதே போல் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கின்ற அந்த அன்பு. இப்படியாக இந்த 4 விஷயங்களும் நமக்கு தெரியும். பிறர் பொருள் விரும்பக்கூடாது, அதே மாதிரி நம்ம வந்து உழைச்சி சாப்பிட்ணும், பிறர் உழைப்பை திருடக்கூடாது. இதெல்லாம் சரிதான். 2 எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்கிறார், உயிர் கொல்லாமை. அப்போ என்னன்னாக்கா இது கிட்டத்தட்ட காருண்யம், ஜீவ காருண்யம். ராமலிங்கருடைய அந்த ஜீவ காருண்யத்தை அடிப்படையாக வைக்கிறார். உயிர்களை கொல்லாதீர்கள். வேறு யாருமே சொல்லாத ஒரு ஃபிலாசாபிக்கல் பாயிண்ட் சொல்கிறார், எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபிலாசபி. பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதீர்கள், மதிக்க கற்றுக் கொடுங்கள். இதுக்கு மேலே என்ன வேணும் ஃபிலாசபியில்? உழைக்கணும், பிறர் உழைப்பை திருடக்கூடாது, கொல்லாமை, பிறருக்கு உதவி செய்தல், மேம்படுவதற்காக அன்பு காட்டுதல், எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவருடைய சுதந்திரத்தை மதிப்பது. இது இந்திய தத்துவங்களில் வந்து இது எனக்கு தெரிஞ்சு மிக அதிகமாக சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. இது ரொம்ப ஷார்ப்பாக இந்த 5 சொல்கிறார். 5 வைத்துக்கொண்டு தனி மனிதன் மேம்பட முடியும். மேம்படுவது என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரனாகி அப்படியே வசதியோடு இருக்கிறது இல்லை, துன்பமாக சோகமாக வாழ்க்கை இல்லாமல் ஆனந்தமாக இருப்பது. இந்த சச்சித் ஆனந்தம்ன்றாங்களே, யோகத்தின் மூலமாக தன்னை உணர்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்ற இந்த இறை மனிதன் இந்த ஒழுக்க நிலைகளில் இருக்கும்பொழுதுதான் அதை அறிய முடியும் என்று வலியுறுத்துகிறார். இதனுடைய அடுத்த கட்டமாக தான் வந்து அவர் வந்து உலகத்துக்கான அந்த 14 விதிகளை வந்து சொல்கிறார். இதை பேஸ் பண்ணி ஒரு மாடலே தயார் பண்ணி உலக அமைதிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொண்டு போய் ஐநா சபையிலே ப்ரெசென்ட் பண்ணிட்டார். இவருடைய ப்ரெசன்டேஷன், இவருடைய டாக்கை கேட்டு பல நாடுகளுக்கு விசிட் பண்ணிருக்காரு. பல பல்கலைக்கழகங்களில் இவருடைய தத்துவங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த 14 விஷயங்கள் என்ன, அதில் தான் வந்து இவருடைய ஒட்டுமொத்த தத்துவத்தையும் அவர் சூழ்க்கி உள்ளே வச்சுட்டார். ஒரு பக்கம் சோஷியல் ஃபிலாசபி வரும், பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஒரு பக்கம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி. இதை 3த்தையும் அப்படி கலந்து கரெக்டாக ஒரு மாடியூலில் வச்சுட்டார். நம்ம முன்னால் எரிக் ஃப்ரோம் என்ற தத்துவ அறிஞர் பற்றி காணொலி போட்ட பொழுது கூட நண்பர்கள் சொல்லுவாங்க, இதையே தான் வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. இன்னும் பல காணொலிகள் போடும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து வேதாத்திரி மகரிஷியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆக என்ன அந்த 14 என்று பார்ப்போம். புதியதொரு வாழ்க்கை பண்பாடு உருவாக வேண்டும். பழையவற்றில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த பண்பாட்டை உருவாக்குவதற்காகத்தான் 14 வகையான திட்டங்களை அவர் முன்வைக்கிறார். முதல் வேண்டுகோள் அல்லது அவருடைய ப்ரப்போசல் என்ன கேட்டிங்கன்னா, போர் இல்லாத உலகத்தை உண்டாக்க வேண்டும். இன்றைக்கி உக்ரைன் போர் பார்த்துட்ருக்கோம். போர் என்பது வந்து மனிதர்கள் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தபோது செய்தது. அதனால் போரற்ற உலகத்தை உருவாக்குதல். 2வது, பொருள் துறையில் சமநீதி. இந்த பொருள் துறையில் சமநீதினா என்ன புரியுதில்லை உங்களுக்கு? மார்க்சியத்தினுடைய சார் இது. எல்லாருக்கும் சொத்தானது சமமாக இருக்க வேண்டும், தேவைக்கு அதிகமான சொத்து யாட்டி இருக்கக்கூடாதுன்றதை வலியுறுத்துகிறார். இப்படியாக நேர்மையான நீதி முறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, அதாவது உலக மக்கள் அனைவருக்கும் ஆட்சியில் பங்குள்ளத்தக்க வகையில் உலக பொது ஆட்சி வேண்டும். சீர் செய்த பண்பாடு. 6வது, சிந்தனையோர் வழி வாழ்வு. பல்வேறு அறிஞர் குழுக்களாக அமைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் சமுதாயத்துடைய சட்ட திட்டங்கள், வாழ்க்கை நெறிகள் வகுக்கப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும்.
அடுத்து சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, பெண்ணுக்கான பெருமையை அனைவரும் உணர்ந்து மதித்து வாழ்தல். அடுத்தது தெய்வ நீதி வாழ்தல். இறைநிலை என்று நாம் கூறியிருக்கிறோம். அந்த இறைநிலையிலிருந்து பிசகாமல் தவறு எழாமல் சமுதாயத்தை மேம்பட செய்து வாழ்தல். அடுத்து தேர் திருவிழா தவிர்த்தல். இந்த திருவிழாலாம் வேண்டான்றார். சாமிக்கு படைக்கிறது இந்த இடத்துல ரேஷனாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு. சாமி தான் உனக்கு படையல் போட்டுக்கிட்டு இறைவன் தான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அவருக்கு போய் நீ போய் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்களுடைய மனங்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள் சில கபடதாரிகள். எப்படின்னாக்கா இவங்க நீங்கள் இறைவனுக்கு செய்தாக்க உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீ அவருக்கு லஞ்சம் கொடுத்தோ இந்த மாதிரி பொருள்களை கொடுத்தோ எதுவும் சாதிக்க முடியாது. அர்ச்சனை செய்தோ அல்லது திருவிழாக்களில் கூட்டம் கூட்டமாக கலந்து கொண்டோ பிரயோஜனம் இல்லை. அப்போ அவர் இந்த இடத்துல ஒரு சீர்திருத்தத்தை முன்வைக்கிறார். தேர் திருவிழாக்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். நம்ம ஆளுங்களுக்கு தலை வெடிச்சிடும். இது இல்லைன்னா அது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலாக பார்க்குறாங்க. சிறுவர்களுக்கே விளையாட்டு. என்னன்னா பெரியவங்களாம் விளையாடக்கூடாதுன்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இது. பெரியவங்க ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னா, பெரியவங்க வேறு வேலை நிறைய இருக்குது. அவங்களுக்கு சமூகத்தை உருப்படியாக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. சின்ன பசங்களுக்கு தேவையில்லை. அவங்க எல்லாமே அதில் கற்றுக்குறாங்க. பெரியவர்கள் விளையாட்டின் மூலமாக சூதாட்டம் மாதிரி ஆகிவிட்டது விளையாட்டு. அப்பயே சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஏலம் போட்டுலாம் கிரிக்கெட் ஆடுறாங்க. பல்வேறு விளையாட்டுகள் இன்றைக்கி பெரிய பெரிய சேலஞ்சஸாக மாறிட்டுருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் இந்த விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது நடக்கக்கூடாதுன்றார். பெரியவர்களை வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டும் சமூகம். அவர்களுக்கான விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும். அது கடைசியில் போய் முடிகிறது பெரிய வணிகத்துக்கும் அல்லது மோதல்களில் தான் அது கொண்டு செல்கிறது என்று அவர் சொல்கிறது யோசிக்க தான் வைக்கிறது. கண்டிப்பாக செயல் விளைவு உணர்கல்வி. செயல் விளைவு என்னென்னு தெரியணும். நம்ம ஒன்று செஞ்சால் அதோடய இம்பேக்ட் என்ன, சமுதாயத்தை எப்படி பாதிக்கும், இயற்கை எப்படி பாதிக்கும், நம்மளை எப்படி பாதிக்கும், இந்த ஒரு 3 கட்டமைப்புக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறாரு. நான், நீங்கள், இயற்கை. இந்த 3ஐயும் இணைத்து ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வைக்கின்ற கல்வி வேணும்ன்றார். நம்ம அதெல்லாம் செய்கிறோமான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு சீர்காந்த நிலை விளக்கம். இந்த சீர்காந்தம் இதுதான் பிரபஞ்ச இயக்கத்தில் இந்த காந்தம் என்பது ஒரு பேராற்றலாக இருக்கிறது. இதை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அது குறித்து விளக்க வேண்டும்ன்றார். ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு பாயிண்ட் சொல்கிறார். உணவும் நீரும் உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக்க வேண்டும். உணவு கிடைக்கணும், நீர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. அவர் தண்ணியை விலைக்கு விற்பான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நீர் எல்லாருக்கும் பொதுவானது, அது இயற்கையிலேருந்து கிடைக்குது, அது வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்றார். நீரை பொதுவாக்க வேண்டும் அனைவருக்கும் உலகத்தில். உண்மை ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் கடைசி. உண்மை ஒன்றை என்னன்னாக்கா ஒரே கடவுள் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். உலக அனைத்துக்கும் ஒரே கடவுள் தான். இறைவன் என்பவன் ஒருவன் தான். அது எங்கே இறைவன் தான் உங்கள் இறைவன் தான் சண்டை போட்டிங்கனாக்கா எல்லா மத தலைவர்களையும் அடிக்கடி கூப்பிட்டு பேசுங்க. இது ஒரு முக்கியமான சொல்கிறார். இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் வேணுன்றார். எல்லா மத தலைவரை உட்கார வச்சு பேசுனீங்கனாக்கா இறைவன் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுங்க போதும். அவங்க மூலமாகத்தான் இதை மக்களிடம் கொண்டு போக முடியும். இல்லை என்றால் மதத்தின் அடிப்படையிலே அரசியல் நடக்கும், மதத்தின் அடிப்படையிலே போர்கள் நடக்கும், மதத்தின் அடிப்படையிலே ஆங்காங்கே சண்டை நடக்கும், உயிர் பலிகள் நடக்கும். அதனால் அடிப்படை என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை புரிந்து கொண்டால் மனிதர்களுக்கு அது ஒன்றும் மனித குலம் இறைசக்தி அப்படின்றத புரிய வைக்கிறோன்றார். ஆக இப்படியாக ஒரு 14 முக்கிய அம்சங்களை இந்த உலகம் சீர்பட இயங்குவதற்காக அவர் முன்வைக்கிறார். இயக்கத்தை கண்டது அறிவியல் விஞ்ஞானம், ஆனால் இயக்கத்தின் மூலத்தை கண்டது தத்துவம் அப்படின்னு சொல்லுவார் அவர். விஞ்ஞானம் இயக்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் அந்த மூலத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்க தெரியும்னா, கண்டிப்பாக அவருடைய மனவளக்கலை யோகத்தின் மூலமாக,
அதுதான் குண்டலினி யோகம். அதை பயிற்சி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக முறையாக பயிற்சி செய்தால் இந்த அறிவை பெற முடியும் என்று அவர் உறுதியிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறார். இதை அகத்தவம் என்று சொல்கிறார். அகம் தவம், அகத்திற்குள் நாம் நிகழ்த்தும் தவம். அப்போது இவர் பெரும்பாலும் இந்த பழைய மெத்தடு தான் முன் வைக்கிறாருனாலும் அந்த யோகா ப்ராக்டிஸில் அதனுடைய டெக்னிக்ஸில் சில மாறுதல்களை செய்து காட்டுகிறார். அதை இவர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஜப்பானிய முறைகள்லேருந்து சிலதை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்லுகிறார்கள். சில முறைகளை எல்லாம் போட்டு ஒரு ஒரு புதிய ஒரு முறையை இவர் வடிவமைத்து அதன் மூலமாக அந்த இறை சக்தியை நாம் உணரக்கூடிய ஒரு வழியை உண்டாக்கியிருக்கிறார். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெட்லலாம் கூட அவங்க ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. இது வேறு ஒரு பாதை, இது ஆன்மீக பாதை. இதில் அறிவியலுடைய பேக்ரவுண்ட் கொடுத்தாலும் போகின்ற முறை பழைய யோக முறையைத்தான் இவர் முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இதுக்கு மேலே ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இவர் இதோடு நிறுத்தலை, இந்த குண்டலினி ப்ராக்டிஸு இல்லை மனவளக்கலையோடு நிறுத்தலை. இவர் இதுக்கு மேலே போய் பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யணுன்றார். பஞ்சபூத நவக்கிரக தவம் செய்யணுன்றார். இதனுடைய பேசிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தாக்க, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நீர், நிலம், காற்று, ஆகாயம். அது நமக்கு தெரியும். அதோடு நம்மளை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறார். சரி, அது புரியுது. பஞ்சபூதங்களை நம்ம பேசியிருக்கிறோம். இவர் நவக்கிரகத்தையும் கொண்டு வரார். இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு கிரகத்திலிருந்து ஒவ்வொரு வகையான வண்ணம் கொண்ட காந்த அலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. மனிதர்களோடு அது தொடர்பு கொள்ளுகிறது. பிறவியிலேயே சில கிரகங்களுடைய கதிர்கள் நம்ம மீது படுகின்றன, உருவாக்குகின்றன எல்லாம் பேசுகிறார். அப்போ இந்த அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்மை பாதிக்கும்னு கூட சொல்கிறார் அவர். கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஜோசியமில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கிரகங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறைய விளக்கம் பண்ணுறாங்க. இவர் அந்த மாதிரி முறையில் சொல்லவில்லை என்றாலும் கூட கிரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இப்போ நீளமான ஒரு ஒளி அல்லது வெண்மையான ஒளி, இப்படி பல்வேறு நிறங்களை கொண்ட ஒளிகள் கூட வந்து கொண்டிருக்கிறது என்றார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குன்றார். சூரியன் அதிகமாக ஒரு கட்டத்தில் இருக்குமானால் அது ஞாயிறுன்னு பேர் வச்சுட்டோம். சந்திரனுடைய வீச்சு அதிகமாக இருக்கிறனால திங்கள்னு பேர் வச்சுட்டோம். அந்த பேர்லேயே அந்த நாட்களை வச்சுருக்கிறோன்னு சொல்கிறார் அவர். இது சரியாக தவறாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி அவர் கிரகங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த கிரகத்தோட மனிதன் ஐக்கியப்படக்கூடிய ஒரு தவநிலையை மேற்கொள்ள வேண்டும். அது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும்லாம் அந்த டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. அது எப்படின்னா நம்ம கற்பனை பண்ணிக்கிறணும். நிறைய இவருடைய ஃபிலாசபியில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட்டோ சஜஷன். நாம் நம்மை அந்த நிலையில் இருப்பதாக கற்பனை சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த சூரியனோடு நாம் அந்த நெருப்பில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தவம், அல்லது குளுமையான நிலவில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தவம், இந்த மாதிரி சில தவ பயிற்சிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு அவர் பேட்டர்ன் போட்டு மாடியூல் போட்டு டெக்னிக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க. ஆக இப்படி சில தவம் செய்கின்ற டெக்னிக்ஸ் எல்லாம், யுக்திகளை எல்லாம், வழிமுறைகளை எல்லாம் வடிவமைத்து கொடுத்துருக்கிறார். ஆக ஒரு மிக சாதாரணமான ஒரு நபர், ஸ்கூல் கூட படிக்காதவர், சாதாரணமாக வியாபாரம் பண்ணவர், காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், வியாபாரம் பண்ணி அடி வாங்கி பெரிய பெரிய வியாபாரம் பண்ணி அதுலேயும் அடி வாங்கி வாழ்க்கையில் ஒரு தரைமட்ட லெவலில் வறுமை அனைத்தையும் பார்த்தவர், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த வறுமை, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு ஒரு வேதனையோடு எந்திரிச்சு இந்த வாழ்க்கை குறித்த ஒரு உண்மையை தேடும்போது தான் அவருக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்போது அவருடைய ஆன்மீக அனுபவங்களிலிருந்து இந்த விளக்கங்களை அவர் கட்டமைத்து ஒரு பெரிய ஒரு தத்துவ கோட்பாடாக முன்வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதாத்திரியம் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஜீவகாந்த அலைகள் இருக்கலாம், இறையாற்றல் எங்குமே பாய்ந்து கொண்டு இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட சமநீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்தும், பெண்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தும், நல்லதொரு கல்வியானது அடுத்த தலைமுறைக்கு வழங்கப்பட வேண்டிய கருத்தும், இப்படியாக இந்த உலகம் மேம்படுவதற்காக அவர் முன்வைத்த அந்த ஆலோசனைகள் எல்லாம்
ஒரு சிறந்த சமூகவியலாளருடைய ஆலோசனைகளாகத்தான் இருக்கின்றன என்பது எனக்கு கருத்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்கான தகுதி யாருக்கு இருக்குனாக்கா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்க தான் செய்ய முடியும். நான் ஒரு கருத்து மட்டும் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விஞ்ஞானத்தோடு முடிச்சு போடும்பொழுது சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவர் காட் பார்ட்டிகல்ஸோட கொண்டு வராரு, இன்ஃபினைட் ஆர்டிகல்ஸோட கொண்டு வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அவர் கனெக்ட் பண்ணி அதுதான் இதுன்ற மாதிரி கொண்டு வராரு. அப்படி செய்வதில் சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் டாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ் என்ற புத்தகத்தில் ஃப்ரிட்ஸ் ஆஃப் காப்ரா என்ற ஆத்தர் சொல்லியிருப்பார், அது விஞ்ஞானத்துடைய கண்டுபிடிப்புகளும் ஆன்மீகத்துடைய முன்மொழிவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியலாம், ஆனால் அவை வெவ்வேறு தன்மை கொண்டவை. அவை ரெண்டு பேரலாக இருக்குது, அது இணையவே முடியாதுன்னு சொல்வார். ஆனால் இவர் இதனுடைய நீட்சியாக எதையும், இதனுடைய உள்ளடக்கமாக அறிவியலையும், அறிவியலின் நீட்சியாக ஆன்மீகத்தையும், ஆன்மீகத்தின் உள்ளார்ந்த அடக்கமாக அறிவியலையும் அவர் அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இது கேள்விக்குரிய விஷயம்தான். என்றாலும் கூட மனிதர்கள் மேம்பட, இந்த மனித குலம் சிறப்பாக வாழ இவருடைய தத்துவங்கள் நிச்சயமாக காலம் கடந்தும் உதவி செய்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.